அன்பு உறவுகள் அனைவருக்கும் அறுவடை தினத்தின் நல்வாழ்த்துக்கள். என்ன பிரதர் அறுவடை தினம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ நிறைய நாட்களை செலப்ரேட் பண்ணு, அதில் முக்கியமாக இந்த அறுவடை தினம்னு ஒன்று அப்பா செலப்ரேட் பண்ண சொல்லியிருக்காருங்க. எதுக்குன்னா அவங்க நிறைய காரியங்களை விளைய வச்சாங்க. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய நம்ம சாப்பிட்றோம்ல, நிறைய சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம். அது விளைய வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை விளைய வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்கள மட்டும் இல்லை, அதை விளைய செய்த தேவன் நம்ம அப்பாவையும் நினைவு கூறும்படியாக இந்த அறுவடை பண்டிகையை ஆசரிங்க. நீங்கள் எதெல்லாம் விளைய வச்சிங்களோ, நிறைய வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கொண்டு படைச்சி அந்த தினத்தை நீங்கள் அனுசரிங்க அப்படின்னு அப்பா சொல்லுவார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன சொல்கிறது, உபாகம் 28:1-14 சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பேசுகிறேங்க. உங்களுடைய மாப்பு செய்கிற தொட்டி, உங்களுடைய களஞ்சியங்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோங்க. இந்த அறுவடை தினம் நமக்கு யாருக்கு எப்படி இருக்கோ இல்லைங்க, நமக்கு விசேஷத்த தினமாக இது இருக்கும். எல்லாருக்குமே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை இந்த அறுவடை தினத்தில் நாங்கள் பேசுகிறோம். காட் பிளஸ் யூ.